அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெறணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். அதைத்தான் நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கோம். கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேரை போய் சென்றடைவது உங்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தை. நான் தான் சிறந்தவன். ஏன்னா இன்றைக்கி நம்ம உயரத்தில் இருப்போம், இதே மாதிரி நம்ம எப்பவும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த நானே அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் நம்ம மனசில் இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பொருள் தெரியாமல் பேசக்கூடாது. சும்மா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருந்தோன்னா நிறைய வார்த்தைகளை விட்டுருவோம். அந்த வார்த்தைகளை விடுவதன் மூலமாக உறவுகளுக்கிடையே விரிசல் ஏற்படும். அந்த விரிசல் பெரிதாக நம்ம சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளை சுற்றி சந்தோஷமே இல்லாமல் போயிடும். அதனால் வார்த்தைகளை அளந்து அளவாக தெளிவாக பொருளுடையதாக பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஏதாவது கஷ்டம் வருது, ரொம்ப சூழ்நிலை ரொம்ப நெருடலாக இருக்குது அப்படின்னா அதை கையாள தெரிஞ்சிருக்கணும். பதட்டத்திலையோ அல்லது அவசரப்பட்டோ அதை கையாளுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது எங்கே கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னா சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையானதாக இருக்கும். சகிப்புத்தன்மைனா என்ன, அட போப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வந்துருச்சு அப்படின்னாலே பெரும்பாலும் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் அதன் மூலமாக தீர்ந்து போகும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியத்தை எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் திறந்த மனசாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்லை, இருக்கிற எல்லாருமே கெட்டவங்களும் இல்லை. எதை பொறுத்து நல்லவங்க கெட்டவங்கன்னு தீர்மானமாகுதுன்னா நம்ம மனதை பொறுத்து. ஏன் நமக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறாங்கங்கும் போது கெட்டவங்களாகிறாங்க, நமக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கும்போது அவங்க நல்லவங்க ஆகலாங்க. அது எதை பொறுத்து அப்படின்னா நம்ம சொல்கின்ற விஷயங்களை பொறுத்து. சில ரகசியங்களை எல்லாம் மற்றவர்களிடம் வெளிப்படையாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை தெரியாமல் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க கெட்டவங்களாயிருவாங்க. அதுக்கு நம்ம சொல்லாமையே தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், வெற்றியாளராக இருக்கணும்னா வளைஞ்சு கொடுத்து போக தெரியணும். நான் ஒரு பொருளை பிடிச்சிக்கிட்டு அல்லது ஒரு கருத்தை பிடிச்சிக்கிட்டு இது தான் அப்படின்னு விடாப்பிடிவாதமாக அகங்காரத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தர்க்கத்தில் வேணால் ஜெயிச்சிடலாம், வாழ்க்கையில் பெருசாக தோற்று போயிடுவோம். அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே மற்றவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும், அதே போல் மரியாதையாக நடந்துக்கணும். இறைவன் மீது எப்போவுமே ஒரு பிடிமானம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இறைவன் இருக்கிறார் இல்லை அப்படின்னு பல தர்க்கம் இருந்தாலும் சரி, இயற்கை என்று ஒன்று உள்ளதல்லவா, அந்த இயற்கையே கடவுள் அப்படிங்கிறத ரொம்ப இறுக பற்றி கொள்ளணும். அப்போ தான் வாழ்க்கையில் சில கடக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அப்போ அதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் விடாமுயற்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நமது மனதிலே நிலைநிற்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை கடந்து அடுத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். எப்போவுமே சின்னதாக ஒரு சிரிப்பு முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் எப்போவுமே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் அன்பான சொற்களை பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு மனிதர்கள் உங்களை நெருங்கி வருவார்களா, நல்ல மனிதர்கள் உங்களை நெருங்கி வருவார்கள். அதன் மூலமாக நமது வாழ்க்கையானது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே ஒருத்தருக்குள்ளே சண்டை வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம இறங்கி போயிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நம்ம முதல்ல ஒன்று சொன்னோம், அதாவது நானே பெரியவன் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இறங்கி போக முடியாது. ஆனால் அந்த நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவங்க இறங்கி போயிடுவாங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அப்படியே ஒரு படி இறங்கி போய் என்ன அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு போ அப்படின்ட்டு போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சொன்ன சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் இருந்துன்னா அப்படியே தக்க வச்சுக்குங்க. வாழ்க்கையானது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். குழந்தை மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கள்ளம் கபடம் இல்லாத மனசு. அப்படி இருந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், இறைவனை உணர முடியும். அப்படி இருந்தால் எங்கெங்க ஏமாத்திடுறாங்க அப்படின்னா
ஏமாறுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அப்படி ஏமாந்தால் அதுவும் நம்ம தப்பு தான். ரொம்ப கவனமாக இருக்கணும், மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும். ஆனால் பொருள் விஷயத்திலையோ காசு விஷயத்திலையோ கவனமாக இருந்துக்கணும். அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையானது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மை அப்படின்னு பட்டுச்சுன்னா இது குறித்து உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி.